தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் பண்றது அப்படின்னு நாம் பண்ணிட்டு இருக்கோம் பூஜையில. இப்ப தேங்காயை இரண்டாக உடைத்துதான் நிவேதனம் செய்ய வேண்டும் என்பதும் நாம் கேட்டிருப்போம். ஒவ்வொரு பொருளை சுவாமிக்கு நிவேதனம் பண்றச்ச இவ்வாறுதான் நிவேதனம் செய்ய வேண்டும் என்று ஒரு நியமங்கள் உள்ளது. இந்த பொருளை இப்படிதான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி தேங்காயை நைவேத்தியம் பண்ணா முழு தேங்காவை அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அதை உடைச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும். அப்ப உடைச்சா எத்தனை துண்டா உடைக்கிறது? சுக்குநூறா உடைச்சுடலாமா தேங்காவை உடைச்சு நைவேத்தியம் பண்றதான்னா அதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டா உடைச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும். ரெண்டா உடைச்சா மட்டும் போராது, அதனுடைய நாரை முழுக்க எடுத்துட்டு தான் நைவேத்தியம் பண்ணணும். உடைக்கிறச்ச முழுசா நாரை பிரிச்சுட்டு உடைக்க கூடாது. கொஞ்சமா நார் இருக்கணும். நார் இருக்கிறச்சதான் உடைக்கணும். உடைச்ச பிற்பாடுதான் அந்த நாரை விளக்க வேண்டும். வெறும் தேங்காவை உடைக்க கூடாது. தேங்காவை அலம்பிட்டு தான் உடைக்கணும். அதே மாதிரி ஆண்கள் தான் தேங்காயை உடைக்கணும். பெண்மணிகள் தேங்காயை உடைக்க கூடாது. இந்த தேங்காயை உடைச்சு அந்த இளநீரை ஒரு பாத்திரத்துல புடிச்சு அதையும் சேர்த்து வச்சு நைவேத்தியம் பண்ணணும். இப்படியெல்லாம் நியமங்கள் இருக்கு. அதே மாதிரி தேங்காவை ரெண்டாதான் உடைக்கணும். ஒரு சமயம் உடைக்க தெரியாதவர்கள் தேங்காயை உடைத்து அது மூன்றாகவோ அல்லது நாலாகவோ உடைபட்டு விட்டதுன்னா என்ன பண்றதுன்னா, அந்த அப்படி உடைச்ச தேங்காவை தலை சுத்தி தூக்கி போட்டுரும். அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. மூணா உடைஞ்செடுத்து நாலா உடைஞ்செடுத்துன்னா அதை கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அதை அப்புறப்படுத்திடணும். அதை ஏதோ ஜந்துக்கள் சாப்பிட்டு போகும். மறுபடியும் வேற தேங்காய் உடைச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும். இப்படி தேங்காய் உடைக்கிறச்ச ஜாக்கிரதையாக உடைக்க வேண்டும். தெரிந்தவர்கள் உடைக்க வேண்டும். அதற்காக தான் என்ன பண்ணுவான்னா, கெட்டிக்காரளாக இருக்கிறவா தேங்காய் உடைக்கிறதுக்காக எடுத்து செல்லும் பொழுதே ரெண்டு தேங்காவா எடுத்துட்டு போயிடுவா. ஒரு சமயம் உடைக்கிற தேங்காய் ஏதோ முத்தலாகவோ அல்லது அழுகினதாகவோ அல்லது மூன்றாகவோ உடைபட்டு விட்டால் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஜாக்கிரதைக்காக இன்னொரு தேங்காவை சேர்த்து எடுத்துட்டு போவா. அதை இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து நீங்க வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டா. சொன்னா ஏதோ அச்சான்யமாக இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறதுனால சரியான முறையில் இரண்டாக தேங்காயை உடைத்து அதை பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்பதே சாஸ்திரம்.